இசை திரைப்படங்களில் கர்நாடக இசையை பயன்படுத்தியதில் கே பாலச்சந்தருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாரதியாருடைய பாடல்களை மிக சிறப்பாக காட்சிப்படுத்தியவர் அப்படின்ற பெருமைக்குரியவர் கே பாலச்சந்தர். இப்படி பாரதியாருடைய பாடல்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது? இது பற்றி அவர் தன்னுடைய பேட்டிகளில் ஏதாவது சொல்லியிருக்காரா? பாரதியாருடைய பாடல்களை அவர் சிறப்பாக காட்சிப்படுத்தின விதங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக பார்த்திபன், அதாவது கேபிக்கு மியூசிக்கில் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவர் கர்நாடிக் மியூசிக்கு முறையாக கற்றுக்கலைன்னா கூட நல்ல ஞானம் உண்டு. அவருடைய படங்கள் பல படங்கள் எடுத்துக்கிட்டால் டூயட்டு, சிந்து பைரவி, ஈவன் அவளோட கதை போன்ற பழைய படங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்புறம் வந்த படங்கள் எடுத்தாலும் சரி, எல்லா படத்துலையுமே கர்நாடிக் மியூசிக் ராகாஸ் வரணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப உறுதியாக இருப்பாராம். என்னிடம் ரஹ்மான் ஒரு முறை பேட்டியில் சொன்னபோது, மற்ற டைரக்டர்களை விட கேபி என்னிடம் மியூசிக் வாங்கும்போது எனக்கு இந்த ராகம் வேணும், எனக்கு சிந்து பைரவி வேணும், எனக்கு கரகரப்பிரியா வேணும், எனக்கு காம்போதி வேண்டும் என்று கேட்டு வாங்குவார். எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். டூயட்டில் அப்படி பல ராகங்களை கேட்டு வாங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டூயட் படத்தில் கத்ரி கோபால்நாத்னு அவருக்கு சாக்ஸோஃபோன் மேலே ஏதோ ஒரு கல்யாண கச்சேரியில் சாக்ஸோஃபோன் வாசிக்கிறதை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். கத்ரி கோபால்நாத் கச்சேரியை கத்ரி கோபால்நாத்தை டூயட் படத்தில் கடைசி வரை அந்த படத்தில் கத்ரி கோபால்நாத் ஆசை தீர வாசிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இன்றைக்கு வரை கத்ரி கோபால்நாத் எங்கே போனாலும் டூயட்டில் வாசித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா அந்த படம் முழுக்க கர்நாடக சங்கீத ராகங்களை அவ்வளோ தூரம் இழைய விட்டிருப்பார். அது கேபிக்கு அது இயல்பாகவே சாதாரணமாக பேசும்போதே பார்த்திங்கன்னா, கேபி படங்களில் ஒரு சாதாரண கார் டிரைவராக இருப்பான் அல்லது சமயக்காரராக இருப்பான். அவர் என்னென்னா போகும்போது அப்படியே ஒரு ராகத்தை படித்தே போவார். அந்த காலத்தில் தேவகாந்தாரியா, ஆரபியா, ஏரிக்கரையின் மீது போறவளே பெண்மையில பாடல் எந்த ராகம் அப்படின்னு சிந்து பைரவின்னு நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகத்துக்கு. அப்போ ஒரு விவாதம் இல்லை சிந்து பைரவி இல்லை தேவகாந்தாரி அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். இதெல்லாம் கேபியோடைய உள்ள கிடக்கை. அவர் தன்னுடைய ஆசைகளை நிறைய படங்களில் கர்நாடிக் மியூசிக் விஷயங்களை நிறைய உள்ளே கொண்டு வந்திருப்பார். அவர் படங்கள் எதுவுமே எந்த பாட்டை எடுத்தாலும் அது கர்நாடிக் மியூசிக் ராகம் பேஸ் பண்ணாத இருக்கவே இருக்காது. அது ஒரு விஷயம். இரண்டாவது, மனதில் உறுதி வேண்டும்லேருந்து ஆரம்பித்து நிறைய பாடல்களை அவர் மனதில் உறுதி படத்திலேயே சுகாசினி கேரக்டர் பார்த்திங்கன்னா அது பாரதியாருடைய அந்த ஐடியல் பெண் சொல்லுவாங்கள்ல, அந்த பாரதி கண்ட பெண்ணாகவே சுகாசினியை காட்டியிருப்பார். இது பாரதியாருக்கு என்னமோ அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே அவருக்கு பாரதியார் மேலே மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. அவருடைய வீட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன். நன்னிலம் பக்கத்தில் நல்லமாங்குடிங்கிற ஊரில் ஆற்றுக்கு இந்த பக்கம் நன்னிலம், அந்த பக்கம் நல்லமாங்குடி. அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு வாத்தியார் ஒருத்தர், அவர் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் தான் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டார். அந்த வீட்டெல்லாம் நான் உள்ளே போய் பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் பார்த்தா பிரதானமாக தெரிகிறது பாரதியார் படம் தான். ஏன்னா அவர் சொல்லுவார், பாரதியார் மேலே அந்த வாத்தியார் என்கிட்ட பேசும்போது சொன்னார், பாரதியார் மேலே அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டுங்க. சின்ன வயசுலேயே பாரதியாருடைய கவிதைகள்லாம் அப்படியே படபடபடன்னு ஒப்பிப்பார். அவருக்கு நிறைய கவிதைகள் தெரியும். சுட்டுமிழி சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரனும் அந்த பாடல்கள்லாம் அவர் அப்பயே பாடுவார். அவர் நாடகங்களில் பாரதியார் கவிதைகள் இருக்க வேண்டும் என்பதை மிக மிக தெளிவாகவே காட்டியிருப்பார். மேபி பாரதியார் மேலே அவருக்குள்ள அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அவருடைய படங்கள் எல்லாவற்றிலையும் பார்த்திங்கன்னா கருத்துக்கள் புரட்சிகரமாக இருக்கும். பெண்களை அவர் என்றைக்குமே உயர்வாகத்தான் காட்டியிருக்கிறார். பெண்களை சாதாரண பெண்ணாக ஒரு அடுப்பூதும் பெண்ணாக காட்டுதே இல்லை. அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, பாலச்சந்தர் அவருடைய படங்களை எல்லா கேரக்டருமே அதிகமாக பேசுவார்கள், எல்லாருமே இயல்பாக இருக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. உண்மை அது அல்ல. பாலச்சந்தரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, என்னுடைய பெண்கள் எல்லாருமே நான் புத்திசாலியாக காட்ட விரும்புகிறேன். அவள் சமையல் செய்யும் பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு எஜமானியாக இருந்தாலும் சரி, எல்லா பெண்களுமே புத்திசாலியாக இருக்கணும்னு நினைப்பேன். ஏன் பெண்களை இழிவாக காட்டணும், சாதாரணமாக காட்டணும், அப்படி கிடையாது என்பார். அது எல்லாமே அவருக்கு பாரதியாருடைய கருத்துக்கள் மேலே உள்ள ஈடுபாடு காரணமாக தான் எல்லா பெண்களுமே அவர் புத்திசாலியாக காட்டினார்னு அவரே சொல்லியிருக்காரு.